வீடியோவில் ரமலான் நோன்பை பற்றி சிறப்புகளை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லா புகழும் இறைவனுக்கே. இதோ இன்னும் ஒரு நோன்பினை நாம் அடைந்திருக்கின்றோம். தினமும் தொழுகைக்கு எழுபவர்களுக்கு நோன்பில் அதிகாலையில் எழுந்திருப்பது சிரமமாக இருக்காது. பயிற்சி இல்லாதவர்களுக்கு ஒரு சில நாட்களுக்காவது சிரமமாக தெரியும். வணக்க வழிபாடுகளில் அசட்டையாக இருப்பவர்கள் கூட இந்த ஒரு மாதத்தில் பயபக்தியுடன் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தின் கோட்பாடுகள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பதற்கு ஏற்ற வகையில் மிக எளிதாக இருப்பதற்கு என்பதை நம்மில் பலரும் உணர்வதில்லை. வணக்க வழிபாடுகளுடன் பொய், புறம், கோல் போன்ற வீணான பேச்சுக்களை தவிர்ப்பது, தான தர்மங்கள் செய்வது போன்ற நல்ல செயல்களை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பது நம்பிக்கையாளர்களின் சில அடையாளங்களாகும். அரபு மொழியில் நோன்பு என்பது தடுக்கப்பட்டவைகளில் இருந்து விலகி இருத்தலை குறிக்கிறது. அதாவது நோன்பு நோற்பவர்கள் அதிகாலையில் இருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரை நோன்பு குறித்த நடைமுறைகளையும் பேணுதல்களையும் தவறாது கடைபிடிக்க வேண்டும். நோன்பு பருவமடைந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தாலும் முதுமையின் காரணமாக இயலாமை, கடுமையான நோய், கருத்தரித்தல், மாதவிடாய் இன்னும் இறைவன் குறிப்பிட்டுள்ள இது போன்ற தகுந்த காரணங்கள் இருந்தால் மட்டுமே விலக்களிக்கப்பட்டுள்ளது. தகுந்த காரணங்களின்றி நோன்பை விடுபவர்களுக்கு திருமறையில் பரிகாரமும் இறைவன் கூறியுள்ளான். நோன்பு என்பது தீய எண்ணங்களிலிருந்தும் தீய செயல்களிலிருந்தும் நம்மை தடுத்துக் கொள்கிறது. நோன்பு காலத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு நன்மையான செயலுக்கும் 10 முதல் 700 மடங்கு வரை கூலி கொடுக்கப்படுகிறது. நோன்பு என கூறியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று இறைவன் கூறுகிறான்.